Hi hello students, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜினுடைய லாஸ்ட் இயர் 2024 க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய TNE ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் காலேஜ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் நீங்க இன்ஸ்டன்ட்டா தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல உங்களுடைய கட் ஆஃப் அண்ட் ரேங்க் பேஸ் பண்ணி பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் நம்ம டிஎன்இ ரிலேட்டட்னா எந்த ஒரு அப்டேட்ஸுமே நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜினுடைய லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நமக்கு வந்து கோவைப்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. இதனுடைய மெயின் கேம்பஸ் பார்த்தோம் அப்படின்னா குனியமுத்தூரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனுடைய கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். அது வந்து பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது, தாராளமாக நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் என்னென்ன கோர்சஸ்க்கு என்னென்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை எடுத்து நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் மேக்ஸிமம் வந்து எல்லா காலேஜஸுடைய கட் ஆஃப் என்ன, லாஸ்ட் இயர் ரேங்க் என்ன அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்க முடியும். இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தோம் அப்படின்னா 2722 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடாக இருக்குது. இதுக்கான ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கான ஓப்பன் கேட்டகரிக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 184, பிசி 180, பிசிஎம் 178.5, எம்பிசி 177, எஸ்சி 151.5, எஸ்சிஏ 133.5, எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 153.5. ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்எல் இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 181.5, பிசி 179.5, பிசிஎம் 176, எம்பிசி 176.5, எஸ்சி 146, எஸ்சிஏ 160.5, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட் அலோகேஷன்ஸும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் 166, பிசி 159.5, பிசிஎம் 148.5, எம்பிசி 148, எஸ்சி பார்த்தீங்கன்னா 127, எஸ்சிஏ 118, எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சீட் அலோகேஷன்ஸும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஐஓடி. ஓகேங்களா? ஸ்பெஷலைஸ் வந்து ஐஓடி. இதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் 179, பிசி 178.5, பிசிஎம் 176.5, எம்பிசி பார்த்தீங்கன்னா 174.5, எஸ்சி 139.5, எஸ்சிஏ பார்த்தீங்க அப்படின்னா 125, எஸ்டி வந்து டேஸ். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 185, பிசி 181.5, பிசிஎம் 180, எம்பிசி 177, எஸ்சி பார்த்தீங்கன்னா 150, எஸ்சிஏ 156.5, எஸ்டி 127. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இசி இதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 183, பிசி பார்த்தீங்கன்னா 180.5, பிசிஎம் 183, எம்பிசி 175.5, எஸ்சி 144, எஸ்சிஏ 127.5, எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 135. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிளிக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 178.5, பிசி 176, பிசிஎம் 168.5, எம்பிசி 169, எஸ்சி 129.5, எஸ்சிஏ பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஃபில்டு. ஓகேங்களா? ஒரு சீட் அல்லது 2 சீட் இருந்திருக்கும், அது ஃபில் ஆகலை. ஓகேங்களா? அடுத்ததாக எஸ்டி 112. இது வந்து மேபி நமக்கு சப்ளிமெண்ட்ரியில் கம்பல்சரி இதெல்லாம் ஃபில் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நல்ல டாப் காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரியில் ஃபில் ஆகிருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னா ஐடிக்கான ஓப்பன் கேட்டகரி 181, பிசி 179, பிசிஎம் 177, எம்பிசி சேம் கட் ஆஃப். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அந்த ரேங்கை பார்க்கும்பொழுது நமக்கு புரியும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா 149.5 ஐடி. ஓகேங்களா? எஸ்சிஏ 136, எஸ்டி 126. அடுத்ததான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 170.5, 167 பிசி, 167.5 பிசிஎம், எம்பிசி 161, எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 134.5, எஸ்சிஏ நாட் ஃபில்டு, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட்ஸும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி
கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி 182, 179.5. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு 181 பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம், எம்பிசி பார்த்தீங்கன்னா 176, எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 144, எஸ்சிஏ 156.5, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட்ஸ் அலகேஷனும் கிடையாது. ஸோ இதுதான் நமக்கு வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங்கான 2024 க்ளோசிங் கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த கட் ஆஃப்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி இந்த காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வருஷம் கட் ஆஃப் கூட குறைய இருந்தாலுமே நீங்கள் வந்து இதை சாம்பிளுக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு இதை விட ஒரு 2 கட் ஆஃப் குறைவாக, கட் ஆஃப் வந்து ஓவராலாக குறையும் பொழுது இதை விட ஒரு 3 கட் ஆஃபோ அல்லது 4 கட் ஆஃபோ உங்களுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கும். இல்லை கட் ஆஃப் ரேஷியோ அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் இதை விட 2 கட் ஆஃப் அல்லது 3 கட் ஆஃப் கூடுதலாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரேங்க் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 90% வந்து சேம் இந்த அளவு தான் உங்களுக்கு ரேங்க் வரும். ஓகேங்களா? ஏன்னா கட் ஆஃப் வந்து நம்ம எக்ஸாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம கட் ஆஃப் வரும். பட் ரேங்க் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து ரேங்க் வரும். ஸோ அதனால் ரேங்க்கில் வந்து பெரிய அளவு மாற்றம் வராது. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கால் பண்ணி எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.